நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வகையான தலைப்புகளை கொண்டு நான் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம். அன்பாக என்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முதலில் என்னுடைய நன்றி. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கணியன் பூங்குன்றனார். தமிழ் மொழி கற்றோர், சங்க இலக்கியங்களை கற்றோர், அல்லது ஈழத்திலோ தமிழ்நாட்டிலோ தமிழ் மொழியை பாடமாக எடுத்தவர்களோ, தமிழ் மொழியில் ஆர்வம் இருப்பவர்களுக்கோ கணியன் பூங்குன்றனார் யார் என்று தெரியும். அப்படி தெரியாதவர்களுக்காகத்தான் இந்த அறிமுகம். தெரிந்தவராயின் திரும்ப கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். கணியன் பூங்குன்றனார் தொல்காப்பியர் போல, திருவள்ளுவர் போல எம் மொழியையும் எம் இனத்தையும் இவ்வுலகுக்கு எடுத்து உரைத்து கொண்டிருக்கும் சிறந்த சங்ககால புலவர். இவர் எழுதிய புறநானூற்று பாடல்கள், நற்றிணை பாடல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் விரிந்து கிடந்தாலும் இவருடைய முக்கியமான பாடலாக பார்க்கப்படுவது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடலை எங்களுடைய திரைப்படங்களில் திரைப்பாடலாக அதிகமான கவிஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். தற்கால கவிஞர்கள் சங்ககால பாடல்களை, சங்க இலக்கியங்களில் எழுந்திருந்த பாடல்களை இக்காலத்தில் கொண்டு வந்து எம் இளைய தலைமுறையினரின் கைகளில் மிக இலகுவாக புகும்படி கொடுத்து விடுகிறார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கணியன் பூங்குன்றனார் என்ற உடனேயே எமக்கு நினைவுக்கு வருவது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதில் இவர் பல வரிகளை எழுதியிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதிகமாக பயன்படுத்தும் வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆனால் மிகுதியாக அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதைத்தான் நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்னர் கணியன் பூங்குன்றனார் என்றால் யார் என்பதை ஒரு சிறு குறிப்போடு இந்த காணொளியை தொடங்குவோம். கணியம் என்றால் நாள், தேதி போன்ற விடயங்களை கிட்டத்தட்ட சோதிடர் என்று சொல்லலாம். கணித்து கூறுபவர் என்று கூட சொல்லலாம். இளங்கோ அடிகளின் வரலாற்றில் ஒரு கணிகர் அவருடைய அரச சபைக்கு வந்து இளங்கோ அடிகளின் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கணித்து கூறியதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அதிலிருந்தே இந்த கணியன் என்ற பெயரை சங்க இலக்கியங்களில், சங்கம் அறிவிய காலங்களிலும் பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. தற்காலத்தில் நாங்கள் அவர்களை சோதிடர் என்று அழைத்துக் கொள்கிறோம். அதுதான் கணியன் என்று கூறப்படுகிறது. கணித்து கூறுபவர் கணியன். கணியன் பூங்குன்றனார் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள மகிபாலன் பட்டி என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார். இது உண்மை செய்தியா என்பது எனக்கு தெரியவில்லை. இணையத்திலிருந்துதான் இச்செய்தியை எடுத்திருக்கிறேன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பல வெளிநாட்டவர்கள், பல இசையமைப்பாளர்கள் எடுத்து பாடியதாக கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் இப்பாடல் கீதமாக இசைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. என்றோ பிறந்த கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் இன்றும் எம் உதடுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பாடல் வரிகளுக்கு ஏதோ புதுமையும் பெருமையும் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த புதுமையையும் பெருமையையும் நாங்கள் அறிந்து கொண்டால்தான் நாங்களும் தமிழர் என்ற பெருமையோடு வாழ முடியும். ஆகவே அந்த வரிகளின் பொருளை அறிந்து கொள்ள என்னுடன் வாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னா தென்றலும் இளமே. மின்னொடு வானம் தன்துளி தலையி யானது, கல் பொருது மிரங்கு மல்லல் பேரியாற்று, நீர்வழி படும் புனைபோல் ஆருயிர் முறைவழி படும் என்பது திறவோர். காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பாடியிருக்கிறார் கணியன் பூங்குன்றனார். இது புறநானூற்று பாடல் ஒன்று.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் எல்லா ஊரும் எனது ஊரே, எல்லா மக்களும் எனது மக்களே என்று கூறியிருக்கிறார் கணியன் பூங்குன்றனார். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முதல் அவர் பாடிய பாடல் போல இன்று தமிழன் உலகமெங்கும் பறந்து உலகத்தில் இருக்கும் அத்தனை ஊர்களும் அத்தனை நாடுகளையும் தனது நாடாக தனது ஊராக பார்த்து கொண்டு அங்கு வாழும் வேற்றின மக்களையும் தனது மக்களாக எடுத்து பேணி பாதுகாக்கிறான். கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு பலித்திருக்கிறது என்று. அடுத்த வரியாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படி என்றால் உனக்கு வரும் துன்பம் இன்பம் அல்லது நன்மை தீமை இரண்டும் பிறரால் உனக்கு வருவதில்லை. நீ செய்யும் காரிய காரணங்களால் தான் அது உன்னிடம் வந்து சேருகிறது என்று கூறுகிறார் கணியன் பூங்குன்றனார். உண்மைதான். நாங்கள் செய்யும் அத்தனை காரியங்களும் எமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ வந்து விளைந்து விடுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நேரங்களில் நாங்கள் பிறரை சாடி நிற்கிறோம். அதுதான் உண்மை. இதில் அழகாக கூறியிருக்கிறார், நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன என்றால் உன்னுடைய மனக்கவலைகளை தீர்க்க பிறரால் முடியாது, நீ நினைத்தால் மட்டுமே முடியும் என்று கூறுகிறார். உன்னுடைய மனக்கவலைக்கு ஆறுதல் மற்றவர்களால் கொடுத்துவிட முடியாது. உன்னிடம் நேர்ந்திருக்கும் அல்லது ஏற்பட்டிருக்கும் மனக்கவலைக்கு உன்னால் தான் மருந்து இட முடியும், அந்த மனக்கவலைக்கு ஆறுதல் கூறிட முடியும் என்று கூறுகிறார். இவர் புலவரா, மருத்துவரா அல்லது மனதத்துவ நிபுணரா என்று கேட்கும் அளவுக்கு கணியன் பூங்குன்றனார் இப்பாடல் வரிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வரியாக சாதலும் புதுவது அன்றே. சாதலும் புதுவது அன்றே. இதற்கு என்ன பொருள் பார்ப்போமா? இறப்பு பொதுவானது, அது எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனிதனிடம் மட்டும் இல்லை போல, அதைத்தான் கூறியிருக்கிறார். இயற்கை பொதுவானது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இப்பூமியில் இருக்கிறோம் என்று கூறுகிறார். வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. வாழ்க்கையில் இன்பம் மட்டும் வரும்போது நீ ஆனந்தம் கொள்ளாதே, துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பமும் துன்பமும் சரிபாதியாக வரும். ஆகவே இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை உன் மனதில் எடுத்துக்கொள் என்று கூறுகிறார். கிட்டத்தட்ட இவருடைய வரிகளும் திருவள்ளுவரின் குறள்களில் வரும் வரிகளும் ஒன்றுக்கொண்டு ஒற்றுமையாகவே இருக்கிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் அத்தனை பேரின் மனதிலும் ஒரே வடிவமான விடயங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. இயல்பான வாழ்க்கையை வாழுவது எப்படி என்பதை புரிய வைக்க அவர்கள் தங்கள் பாடல் வரிகள் மூலம் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பாடல்களை நாங்கள் வெறும் பள்ளி பாடங்களாக மட்டும் எடுத்துக்கொண்டு பள்ளியில் அதை மனனம் செய்து தேர்வுக்காக எழுதிவிட்டு அதை பள்ளியிலேயே விட்டுவிட்டு வருவதால் என்னமோ எங்களுடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு நடக்க முடியாமல் இருக்கிறது. வள்ளுவன் கூறியது போல, ஔவை கூறியது போல, கணியன் பூங்குன்றனார் கூறியது போல அவர்களின் பாடல்களின் பொருளை புரிந்து எம் வாழ்க்கைக்கு அவற்றை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோமையானால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த வானம், பரந்துபட்ட வானம் வெப்பத்தையும் கொடுக்கிறது, மழையையும் கொடுக்கிறது. அதுதான் இன்பமும் துன்பமும் என்ற இரு விடயங்களாக பார்க்கப்படுகிறது. வெப்பமான சூட்டை கொடுக்கிறது, குளிர்மையான மழையையும் கொடுக்கிறது. இரண்டையும் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல எங்கள் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் வரும். இரண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார் கணியனார். ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதினிலும் இளமே என்று கூறுகிறார். அது உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து நீ வியக்கவும் வேண்டாம், சிறிய நிலையில் உள்ளவர்களை பார்த்து நீ இகழவும் வேண்டாம். அவரவர் வாழ்வில் அவரவர் பெரியவர் என்பதுதான் அடிப்படை. ஒரு உயர்ந்த மனிதன் என்று நாங்கள் ஒருவரை பார்த்து ஆகா மிகவும் சிறப்பானவர், மிகவும் புகழ் பெற்றவர் என்று நீ புகழவும் வேண்டாம்.
அது அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட பலன். நீ அதை பார்த்து புகழவும் வேண்டாம். நீ புகழ்வதால் அவர் இன்னும் மேலே செல்ல வேண்டிய போவதில்லை. அவர் ஏற்கனவே புகழை பெற்று விட்டார். அதே போல சிறியவர், அவர் கல்வியில் சிறியவராக இருக்கலாம், செல்வத்தில் சிறியவராக இருக்கலாம், பலத்தில் சிறியவராக இருக்கலாம். அவரை பார்த்து நீ இகழவும் வேண்டாம். அவருக்கு அவர் பெரியவர். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய மனதுக்கு அவர் பெரியவரே, அவருடைய தகுதிக்கு அவர் பெரியவரே என்று கூறுகிறார். எவ்வளவு அழகாக வாழ்க்கையை சொல்லுகிறார். வாழ்க்கையில துன்பம் இன்பம் பிறரால் உனக்கு வரப்போவதில்லை, நீயாத்தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்படி வரும் இன்ப துன்பங்களை நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும். எப்படி நீ இன்பத்தை மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதே போல துன்பத்தையும் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதில் இருந்து நீ தப்பிக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் நாளை துன்பத்தில் வீழத்தான் போகிறேன். ஏனென்றால் ஒரே போல இந்த இயற்கை எங்களுக்கு மழையையும் வெயிலையும் கொடுத்து விடுவதில்லை. இன்று மழை என்றால் நாளை வெயில் வந்துதான் ஆக வேண்டும். இன்று வெப்பம் என்றால் அதை இந்த பூமியை குளிர்ச்சிப்படுத்த மழை என்ற குளிர்மையான நீர் இந்த மண்ணில் வந்து விழத்தான் வேண்டும். ஆகவே இரண்டையும் நீ ஏற்றுக்கொள். இதுதான் இயற்கையின் இயல்பு. இயற்கை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல்தான் எங்களுடைய மனதில் ஏற்படும் இன்பமும் துன்பமும் படைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டையும் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நகர்த்தி செல்லென்று கம்பீரத்தோடு எங்களுக்கு அவர் எடுத்துரைக்கிறார். கணியன் பூங்குன்றனார் எங்கள் கண் முன்னே வந்து நின்று ஒரு ஆசான் அழகாக எடுத்துரைப்பது போல அவருடைய பாடல் வரிகள் எங்கள் உள்ளத்தை அள்ளி கொண்டு போகிறது. இந்த வரிகளை படிக்கும் போது என் மனதில் உற்சாகம் எழுகிறது. அதைவிட பெருமிதம் இன்னும் அதிகமாக எழுகிறது. எங்களுடைய மூதாதை எவ்வளவு அழகாக எங்களுடைய வாழ்க்கையை பாடி சென்றிருக்கிறார். இன்று நாங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் தானே இன்பம் வரும்போது பெருமிதத்தோடையும் பெரும் மகிழ்ச்சியோடையும் ஆரவாரத்தோடையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல துன்பம் வந்தால் மட்டும் துவண்டு போகிறோம், மூளையில் இருந்து அழுகிறோம், பிறரை சாடுகிறோம். இவர்களால் தான் ஏற்பட்டது துன்பம், இவர்களால் தான் இது நடந்தது என்று. பெரியவர்களை பார்த்து, பணம் படைத்தவர், செல்வம் படைத்தவர், கல்வி படைத்தவரை பார்த்து நீங்கள் புகழவும் வேண்டாம். நீ அங்கு புகழ்ந்தால் தானே அவரை விட கீழே இருப்பவரை பார்த்து இகழத்து நேரிடும். ஆகவே நீ அங்கு புகழவும் வேண்டாம். இந்த விடயங்களில் குறைவா இருப்பவர்களை பார்த்து நீ இகழவும் வேண்டாம். நீயாகவே வாழ்ந்து விட்டு செல்லு என்று அறிவுரை கூறும் கணியன் பூங்குன்றனார். இவர்களை நாங்கள் நேரில் பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி என்று கூறுவார்கள். இலக்கியம் இல்லையேல் ஒரு மொழியின் ஆளுமையும் அந்த இனத்தவர்களின் ஆளுமையும் அவர்களின் வாக்குகளும் எங்களுக்கு அறிந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். இன்னொரு இலக்கியத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.